ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எப்பவுமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களில் வெற்றி பெற்று ஜெயிச்சவங்கள மட்டுமே பார்க்காம தோல்வி அடைஞ்சவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கான முயற்சியின் தாக்கம் உனக்கு புரிய வரும். ஆரம்பத்தில் நீ எல்லா விஷயங்களையும் அலட்சியமாக நினச்சி வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை தவற விட்டுட்ட. இப்போதாவது முயற்சிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ ஆரம்பி. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும். நீ மனம் தளர வேணாம். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்கிறதுக்காக தான் அவசரமாக உன்னை பார்க்க ஓடி வந்தேன். உனக்கு கிடைச்ச ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவில் இருந்தும் உன்னால் ஒரு பாடத்தை கற்றுக்க முடியும். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகியம்மா நிச்சயமாக உதவி செய்வேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் பிறந்திருக்க எல்லாருக்கும் எப்படி 24 மணி நேரம் பொதுவாக இருக்கோ அதே போல் எல்லாருக்குமே அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை நான் சரிசமமாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் யார் அந்த வாய்ப்புகளை சரியாக பிடிச்சிக்கிட்டு முயற்சி செய்கிறாங்களோ அவங்க தான் நினச்சதை அடைகிறாங்க. முயற்சி செய்யாமல் வாழ்க்கையை கடமைக்கு வாழ்பவர்கள் வாழ்வில் தோற்று போகிறாங்க. நீ எப்போதும் கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படாமல் நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழ முயற்சி செய். உன்னுடைய எதிர்காலம் நீ நினச்சதை விட அழகாக இருக்கும் என் செல்லமே. உன்னை வேணான்னு வெறுத்துட்டு போனவங்களுக்காக நீ பின்னால் ஓடி போக வேணாம். உன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கான பாதையை நோக்கி ஓடு. உன்னை விட்டுட்டு போனவங்களே உன் வளர்ச்சியை பார்த்து வியக்கும் அளவுக்கு இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன் என் செல்லமே. சேர்த்து வச்சு பணத்தை வேணும்னா செலவழிக்க முடியும். வாழ்க்கையில் சந்தோஷமே படாமல் ஓடணும் உழைக்கணும் ஓடியாரணும்னு அப்புறமா வாழ்ந்துக்கலாம், அப்புறமா சந்தோஷமாக இருந்துக்கலாம்னு ஒரு நாள் நிம்மதியையோ மகிழ்ச்சியையோ கூட நீ எடுத்து வச்சுட்டு அப்புறமா அனுபவிக்க முடியாது. அன்னன்னைக்கு வேலையையும் பார்க்கணும், வாழ்க்கையையும் ரசிக்கணும். எப்போதும் வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு சம்பாதிக்கிறத மட்டுமே குறிக்கோளாக வச்சுக்காம அன்னன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களை கூட ரசிக்கவும் மகிழவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் தயாராகு. உன்னுடைய நம்பிக்கைங்கிறது ஒரு நாள் மட்டுமே வந்து உதிரக்கூடிய பூவாக இருக்கக்கூடாது. பூவானது காலையில் மலர்ந்து மாலையில் வாடி போயிடும். அதே போல் யாராவது ஏதாவது நல்ல ஆறுதலான நம்பிக்கையான தைரியமான வார்த்தைகளை சொல்லும்போது மட்டும் உன் மனசில் உற்சாகம் ஊற்றெடுத்து பெருகி ஓடுவதும் நம்பிக்கை பெருசாக வர்றதும் அப்புறம் நம்பிக்கை அழிஞ்சு போயிடுறதும் கூடாது. மேலும் மேலும் புது மலரை உருவாக்கக்கூடிய பூச்செடி போல உனக்குள்ள எப்போதுமே நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கட்டும். இந்த உலகத்தில் வெற்றி பெறுபவர்களை விட தோல்வி அடைபவர்களுக்கு தான் சக்தியும் தைரியமும் அதிகம். அதனால தான் உனக்கான தைரியத்தை அதிகப்படுத்துகிற விதமாக இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் சில தோல்விகளை கொடுத்தேன். மற்றபடி நீ தோற்று போகணும்னு நான் ஒரு நாள் கூட நினைக்க மாட்டேன் என் செல்லமே. வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் நீ கடந்து வந்த பாதைகளும் அந்த பாதையில் உனக்கு கிடைச்ச கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் இது எல்லாமே உனக்கு நம்பிக்கை தரும் விதத்தில் நீ அமைச்சுக்கோ. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செஞ்சா அது சரியாக வரும், உனக்கு வெற்றி கிடைக்கும்னு உறுதியாக தெரிஞ்சா முயற்சி செய்யாமல் விட்டுடாதே என் செல்லமே. தொடர்ந்து நீ முயற்சியை இரட்டிப்பாக்கி செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். தன்னம்பிக்கை எனும் செல்வம் உன்னிடம் இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் வெற்றிங்கிற படிகளில் ஏறி மரியாதைங்கிற மணிமகுடத்தை மகிழ்ச்சியோடு அணிந்து கொள்ள முடியும். உன் வாழ்க்கையில் நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்களுக்கும் நீ பெற்ற தோல்விகளுக்கும் காரணங்களை கண்டுபிடிச்சிட்டினா இனிமே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவது உனக்கு சுலபமாக அமைஞ்சிடும் என் செல்லமே. எப்போ பார்த்தாலும் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோன்னு கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தீனா இந்த நிகழ்காலத்தில் உன்னால் ஜெயிக்கவோ சாதிக்கவோ முடியாது. எப்போவுமே என்னால் முடியுன்ற நம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் செஞ்சினா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பதே உன்னை செல்வந்தனாக வாழ வைப்பதற்காக மட்டும்தான். கண்டிப்பாக உன்னுடைய கடின உழைப்பாலும் நீ செய்கிற முயற்சிகளாலும்
அதிர்ஷ்டத்தை உன்னை நோக்கி வரவழைக்க முடியும். எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் முடியாது தெரியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்காம எல்லாவற்றையும் முடித்து வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு நீ தயாராக என் தங்கமே. வாய்ப்புங்கிறது அடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடியதை பறித்து கொள்வது கிடையாது. உன் திறமையின் மூலமாக நீ தேடிக்கொள்றதுக்கு பேர்தான் வாய்ப்பு. உன் திறமையில நீ சரியாக கவனம் செலுத்தும் போது வாய்ப்பு தானாகவே உன்னை தேடி வரும். வாழ்க்கையில ஜெயிக்கணும், முன்னேறணும்னு ஒரு நல்ல வழியை தேடினா அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு கிடைச்ச பயிற்சியை பாடமாக்கிக்கோ. கண்டிப்பா உனக்கான பட்டங்கள் உன்னை தேடி வந்து பரிசாக சேரும். உனக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் தடங்கல்களையும் தகர்த்து எறிந்தாலே நீ முன்னேற்றி முடிசூட தயாராகி விடுவாய். உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் வாய்ப்பாக நினை. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியா பயன்படுத்தும் போது அது தானாகவே உனக்கு வெற்றியாக மாறிடும். என் வாழ்க்கையில எல்லாமே நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட நீ காத்திருக்கும் போது அந்த எண்ணத்தை இந்த வராகி அம்மா ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன். நீ தைரியமா எழுந்து நின்னா எல்லாத்தையும் உன்னால சாதிக்க முடியுமென் செல்லமே. நீ செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல உனக்கான வாய்ப்புகளை மிக பெருசாக கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். தொழிலோ வேலையோ எதை செஞ்சாலும் உன்னுடைய முழு உழைப்பையும் உன்னுடைய பரிபூரணமான முயற்சியையும் அதில் தொடர்ந்து போட்டினா கண்டிப்பா அதன் மூலமாக உன் வாழ்க்கை நிச்சயமா உயரும். உனக்கான வாழ்க்கையில எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற அந்த விஷயத்தை நீ தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா உனக்காக யாரு உன் வாழ்க்கையை வாழ போறதில்லை அல்லவா? உன் வாழ்க்கையில நல்லது கெட்டது எது வந்தாலும் அதை சமாளித்து வாழக்கூடிய நீயே எல்லா விஷயங்களிலும் சரியாக முடிவெடுக்க தயாராகு. கொஞ்சம் கொஞ்சமா உனக்கான அனுபவம் கிடைச்சு உன் வாழ்க்கையவே உன்னால் ஜெயிச்சிட முடியும். உன் எண்ணங்கள் விண்ணை தொட்டு வெற்றி பெறணும் நீ ஆசைப்பட்டினா உன்னுடைய வியர்வை மண்ணை தொடும் அளவுக்கு விடாம முயற்சி செய்யணும் என் செல்லமே. யார் உன்னை விமர்சித்தாலும் நீ அதுக்காக கவலைப்படாம சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? ரோட்ல சாதாரணமா போறவங்களையோ ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்பவர்களையோ யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. அடுத்தவங்க விமர்சிக்கிற அளவுக்கு நீ பெரியாளா இருக்கிறன்றதுக்காக சந்தோஷப்படு. ஏதோ ஒரு விதத்துல நீ உயர்ந்து இருப்பதால் தானே எப்படியாவது உன்னை மட்டம் தட்டணும் அடக்கி ஆளணுன்ற எண்ணத்தோட மற்றவங்க உன்னை குறை சொல்கிறார்கள். உன் வாழ்க்கையில வெற்றியோட சேர்ந்து நான் மகிழ்ச்சியா வாழணும்னு மட்டுமே நினைக்காம தோல்வியோட சேர்ந்து பயிற்சியா இருந்தாலும் அது கண்டிப்பா உன்னை உயர்த்தும். எப்போதும் அடுத்தவங்களை பார்த்து அதை போல வாழணும்னு நீ ஆசைப்படாத. அந்த எண்ணமே உனக்குள்ள வரக்கூடாது. உன் வாழ்க்கைய உனக்கு பிடிச்சது போல வாழ்வதற்கு பேர்தான் அழகு. அடுத்தவன் வாழும் வாழ்க்கைங்கிறது நிழல் போல. நிழலை நம்பி நிஜத்தை விட்டுடக்கூடாது என் செல்லமே. தயங்காம முயற்சி செய்யக்கூடிய திறமை உனக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்வின் முன்னேற்றத்துக்கான வாசல் கதவுகள் திறந்தே இருக்கும். உன் வாழ்க்கையில நீ பெறக்கூடிய வெற்றியை என்னிடம் கொடுத்து விடு. உனக்கு வரக்கூடிய தோல்வியை விதியிடம் விட்டுவிடு. உன் விடாமுயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து இந்த வராகி அம்மா நிச்சயம் வெற்றியை கொடுப்பேன். உன் தன்னம்பிக்கை எப்போதும் தண்ணீர் போல இருக்கட்டும். தண்ணீர் தான் தேவைப்பட்டா கல்ல பெரிய பாறையை விட்டு ஒதுங்கியும் போகும். இல்ல தேவை இல்லைனா அந்த பாறையவே தாக்கி தாக்கி உடைச்சிட்டு அந்த பாறை மீது ஏறியும் போகும். நீயும் தண்ணீரை போல சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல நடக்க தயாராகு. நீ வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய தகுதியை உனக்கு கொடுப்பது நானும் இல்லை மற்றவங்களும் இல்லை, உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் தான். நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்றியோ அந்த அளவுக்கு தானே நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன். அதனால தொடர்ந்து விடாமுயற்சியோட வேலை செய். உன்னை படைச்ச இந்த வராகி அம்மா நான் நினைச்சா நான் உனக்கு அள்ளி கொடுத்தேன்னா அதை யாராலும் இங்கு தடுக்க முடியாது. அதே போல உனக்கு சில விஷயங்களை கொடுக்க வேணான்னு நான் நினைச்சாலும் அதை வேறு யாராலும் உனக்காக வந்து கொடுக்க முடியாது, கொடுக்கவும் விடமாட்டேன் என் செல்லமே. உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நீ ஆசைப்படுறத எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு நல்லா எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையாக இரு. கண்டிப்பாக நீ எதிர்பார்க்கும் அத்தனை விஷயங்களையும் இந்த வராகி அம்மா கூடிய சீக்கிரம் உன் கைகளில் தந்து தருவேன்.